கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உம் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 திருவசனங்கள் 1-5 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில் தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள், அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கிறிஸ்துவின் நற்செய்தி. Take the log out of your own eye first. மத்தேயு 7:5. முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, Jesus is not saying we cannot prevent a sinner from sinning. We have to correct him indeed, though not as the enemy seeking revenge, but rather as a doctor applying the cure. பாவம் செய்வதிலிருந்து ஒரு பாவியை தடுக்க முடியாது என்று இயேசு கூறவில்லை. நாம் அவனை திருத்த வேண்டும். எதிரி பழி தீர்க்க முயலுதல் போல அன்று, மாறாக ஒரு மருத்துவர் குணமளிப்பது போல. The Lord prevents us from judging quickly and unfairly. விரைந்தும் நேர்மையின்றியும் தீர்ப்பிடுவதிலிருந்து ஆண்டவர் நம்மை தடுக்கிறார். நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய தீர்ப்புகளை, எண்ணங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அது சரியா தவறா என்பதை பற்றி கவலைப்படுவதில்லை.
சில நாட்கள் கழித்து அந்த தீர்ப்பு தவறாக இருக்கக்கூடும் எனும் பொழுது அதனால் ஏற்பட்ட பாதிப்பை ஈடு செய்ய முடியுமா? ஒரு சம்பவம் ஒன்று, உள் விடுதியிலே ஒரு சகோதரர் வார்டனாக பணிபுரிகின்றார். ஒரு பணக்கார பையனுடைய ஒரு வாட்ச் ஒன்று காணாமல் போய்விட்டது. இவர் மீது தான் காரணங்கள் இருக்கிறது. போனார், அங்கே வந்தார் அப்படி விசாரிக்கும் போது இருந்ததுனால அவர் தான் திருடிட்டார்னு சொல்லி பழி விழுந்து விட்டது. ஆக்சுவலாக நான் எடுக்கவில்லை, ஆனால் யாரும் நம்ப மாட்டார்கள் அல்லவா? ஆகவே அவர் தான் எடுத்து விட்டார் என்ற ஒரு பழியினால் அவரை அங்கிருந்து பணி மாற்றம் கொடுத்து வேறு இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஒரு 8 அல்லது 10 ஆண்டுகள் கழித்து அந்த ஹாஸ்டலில் எந்த பையன் திருடுனானோ அவன் மனசாட்சி அவனை விடவில்லை. நீ திருடிவிட்டு பழியை இன்னொரு பேர் போட்டுவிட்டு வந்தாயே, இது சரி அல்ல என்ற பிறகு 10 ஆண்டுகள் கழித்து அவன் அந்த விடுதிக்கு வருகின்றான். நான் தான் திருடினேன், வீண் பழியை அந்த சகோதரர் மீது போட்டேன், ஆகவே இப்பொழுது மன்னிப்பு கோர விரும்புகிறேன், பிராயச்சித்தம் செய்கிறேன். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோபம். அதே சமயத்தில் சரி, இப்போயாவது திருந்தி வந்தியே, அவரை அழைத்து உங்களிடம் மன்னிப்பு கேட்க இங்கே ஒருத்தர் வந்திருக்கிறான், வாங்க. வந்தார். வந்து பார்த்துட்டு இது போல் சொல்கிறான். சரி, சொல்லிட்டு போட்டோம், அதனால் இதை ஒன்றும் பெரிய விளம்பரப்படுத்த வேண்டாம், பழியை சுமந்தது நானாகவே இருக்கட்டும், அது என் மீதே இருக்கட்டும், இப்பொழுது அதை நிவர்த்தி செய்வதில் எந்த பயனும் இல்லை. அதான் உண்மை. சுலபமாக ஒருவர் மீது சுமத்தலாம் வீண் பழிகளை. புத்தரை பற்றி நினைக்கிறேன், அவர்கிட்ட ஒருத்தர் சொல்வாராம், இந்த கேட்டிங்களா செய்தியை அப்படின்னு யாரோ ஒருத்தரை பற்றி சொல்லுவார். அப்பா சொல்வார், நீ சொல்வது தேவையானது ஒன்றா? தேவையில்லை. அடுத்தது, நீ பார்த்ததை சொல்லுகிறாயா? இல்லை, நான் கேட்டதை சொல்லுகிறேன். ஆகவே கேட்டது எவ்வளவு தூரம் உண்மை என்று சிந்தித்தாயா? இல்லை. அப்படி என்றால் அதை பற்றி பேசாதே, அது பேசுவதனால் எந்த பயனும் இல்லை, நமக்கு நேரம்தான் விரயம் என்று சொல்லுவாராம். இவ்வாறு பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வீண் பழிகள் அல்லது பயாஸ்ட் ப்ரிஜுடிஸ்ட் ஒப்பீனியன் வழியாக நாம் தீர்ப்பிடுகின்றோம். என்னுடைய அனுபவத்தில் கூட பிள்ளைகள் முன்பு இருந்த பங்கில் ஒரு பிள்ளை மீது மற்றவங்களெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி மாதா புடவை ஒன்று நல்ல புடவை ஒன்று காணா போச்சு, இந்த பிள்ளை தான் எடுத்துருக்கணும், இந்த பிள்ளை தான் அலுவலகத்தில் வேலை செய்யுதுன்னு சொல்லி அந்த பிள்ளை வேலை எல்லாரும். நான் சொன்னேன், இல்லை, நீங்கள் பார்த்தீங்களா தெரிஞ்சிங்களா? இல்லை, வீணாக பழியை சொல்லக்கூடாது. ஏதாவது நம்ம சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் அவளுக்கு தான் முதலிடம் கொடுக்குறீங்க, எப்போதும் அப்படி தான் வரும். வீண் புகார் ஏமேலையும். 10 மாதங்கள் கழித்து அந்த புடவை யார் எங்கேருந்து வாங்கினார்களோ அந்த அம்மா ஏதோ அதை பற்றி பேசும்பொழுது, நான் தான் அந்த புடவையை வாங்கினேன் இங்கே அலுவலகத்திலிருந்து, நீங்கள் கூட அப்போ இருந்தீங்களே என்று சொல்லி உங்கள்கிட்ட தான் நான் அந்த காசு கொடுத்தேன். எந்த புடவைன்னு சொல்லி எல்லாம் இந்த பழி சொன்னவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த எந்த புடவை திருட்டு போச்சுன்னு சொன்னாங்களோ அந்த புடவையை தான் அந்த அம்மா சொல்லுது 10 மாதம் கழித்து. அப்போ நான் சொன்னேன், பார்த்தீங்களா, இது வரைக்கும் நான் அந்த பிள்ளைகிட்ட நான் எதுவும் கேட்கல, அந்த புடவையை காணோமே என்னவென்று கேட்கவில்லை. கேட்டிருந்தால் ஒரு வீண் பழியை சுமத்தக்கூடாது. வீண் பழியை சந்தேகத்தின் பெயரால் உடனே அடித்து பேசுவாங்க, அப்படித்தான். ஆகவே தான் நமக்கு சொல்லப்படுகின்ற வரைமுறை என்ன, யதார்த்தம் என்ன? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இப்படியாக ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய வகையில் நம்முடைய அனுபவங்கள் இருத்தல் வேண்டும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவாள் கோடாமை சான்றோர் கனி. அந்த தராசினுடைய துலாக்கோல் எதையும் பாராமல் எதையும் சாராமல் சீர்தூக்கி நிற்கிறது. எதிலே பாரம் அதிகம்,
எதிலே குறைவு என்பது காட்டுவதிலே பாரபட்சம் இல்லாமல் இருப்பதை போல நம்முடைய குணம் இருத்தல் வேண்டுமாம். Saint Teresa of Calcutta, love has no meaning if it is not shared. Love has to be put into action. You have to love without expectation, to do something for love itself, not for what you may receive. If you expect something in return, then it is not love. Because true love is loving without conditions and expectations. பகிரப்படாத அன்பு பொருளற்றது. அன்பு செயல்பட வேண்டும். அன்புக்காக ஆதாயம் கருதாமல் எந்த எதிர்பார்ப்புமின்றி அன்பு செய். பிரதிபலன் கருதினால் அது அன்பல்ல. ஏனெனில் கட்டுப்பாடு, எதிர்பார்ப்பு அற்ற அன்பே உண்மையான அன்பு. எத்தகைய பிரதிபலன் பார்க்காமல் மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். 1 சாமுவேல் 16:7. தீர்ப்பு அவரிடமே உள்ளது. இத்தகைய மனநிலையில் ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். ஓ ஃபாதர், give us the humility which realizes its ignorance, admits its mistakes, recognizes its need, welcomes advice, accepts rebuke. Help us to praise rather than to criticize, to sympathize rather than to discourage, to build rather than to destroy, to think of people at their best rather than at their worst. This we ask for thy name's sake. தந்தையே இறைவா, அறியாமையை உணரும் தாழ்ச்சியை, தவறுகளை ஏற்று திருத்திக் கொள்ளவும், அதற்கான தேவையை உணரவும், அறிவுரையையும் அவற்றின் விமர்சனங்களை ஏற்கும் மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தாரும். பிறரை குறை கூறுவதை விட வாழ்த்தவும், பிறரை அதைரியப்படுத்துவதை விட கரிசனையோடு கவனிக்கவும், பிறரை இடிப்பதை விட கட்டுவதையும், பிறரின் சிறுமை பார்ப்பதை விட பெருமையை பார்க்கவும் எமக்கு அருளும். இவற்றையெல்லாம் உம் திருநாமத்தில் எங்களுக்கு தந்தரலும். நாள் முழுவதும் துடிப்புள்ளவர்களாக உமக்கு சான்றுபவர்களாக வாழச் செய்தருளும். மனத்தெளிவையும் துணிவையும் தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். எத்தோனே அன்பு ஏது, என் நீரை வழங்கும் நற்கருணை. எத்தோனே எத்தோனே அன்பு ஏது, என் நீரை வழங்கும் நற்கருணை. வான தூதர்களே கானம் பாடுங்களே, தேவன் நம்மில் வந்தார். விண்ணதை நோக்கிட விந்தை வரும், வேந்தனின் கரத்தில் நன்மை வரும். உன்னதை நோக்கிட சிந்த எல்லாம், உன்னதை நோக்கிட சிந்த எல்லாம் மயங்கி தயங்கி சோர்ந்து விடும். வான தூதர்களே கானம் பாடுங்களே, தேவன் நம்மில் வந்தார். வான தூதர்களே கானம் பாடுங்களே, தேவன் நம்மில் வந்தார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.